Welcome to Success Trade channel. Today Cortex live trade $500 இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணோடனே நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ட்ரேட் நான் வந்து செல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சைமல்டேனியஸாக 3 ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ரீடெஸ்ட் ஹையில் போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுனால நான் ஒரு செல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் என்னோட ட்ரேட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இதை எப்படி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ண வேணும், ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி சைமல்டேனியஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஓகே? ஸோ அதனால் ட்ரேட் பண்ணும்போது மணி மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் கவனமாக பண்ணணும். இப்போ நான் இது சம்மந்தமான வீடியோ ரீடெஸ்ட் ஹை ரீடெஸ்ட் லோ சம்மந்தமான வீடியோ மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணும்போது ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இதுலேயும் நான் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஸோ வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டோட அனலைஸ் ரொம்ப முக்கியம், எமோஷன் கண்ட்ரோல் பண்ணணும், இது ரெண்டுமே முக்கியம், ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ பாருங்கள் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு ஸோ இமீடியட்டாக நான் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ண தான் போகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஹையை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் லோ எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெயிட் பண்ணணும், இமீடியட்டாக ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ செல்லில் போய்கிட்டே இருக்குன்றதுனால இமீடியட்டாக ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் தான் எமோஷன் கண்ட்ரோல், சரிங்களா? இமீடியட்டாக ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம்னா லாஸஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு இப்போ மறுபடி ஒரு ரீடெஸ்ட் லோலேருந்து மறுபடியும் ரீடெஸ்ட் ஹைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் போகும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணணும். நான் இப்போ ஒரு பை ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். மார்க்கெட் கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் லோ வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே பையில் போகும்போது நான் ஒரு பை ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ கவனமாக பாருங்கள். சப்போஸ் லாஸ் ஆனிச்சுன்னா நம்ம மார்டிங்கல் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். மார்டிங்கல் மீன்ஸ் டெவலப் த அமௌண்ட். ஸோ வெயிட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பொறுமையாக உட்காரணும். ஏன்னா இது மணி போட்டு ட்ரேட் பண்ணுறோம், அவசரமே படக்கூடாது இதில். ஸோ கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஒரு சில பேர் ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணாமல் சடனாக ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரேடை போடும்பொழுது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸில் நமக்கு லாஸஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, அதை தவிர்த்துக்கோங்க, சரிங்களா? எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட் கேட்கலாம். ஃப்ரீ சிக்னல்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அவர் சேனல்ஸ். ஸோ டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் டெமோவில் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ சிக்னல்ஸோட அக்யூரசி எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். If you have interest in class also, you can join our class. ஸோ இந்த ரீடெஸ்ட் ஹை, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு 2 டைம்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மார்க்கெட்டை பிரேக் பண்ண உடனே ரிஜெக்ஷன் ஆகணும் டவுன் உடனே இமீடியட்டாக டவுன் போடுவாங்க. அது மாதிரி போடுறது அது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட், சரிங்களா? ஸோ நம்ம மார்க்கெட்டை பையை பிரேக் பண்ணால் தான் நம்ம ரீடெஸ்ட் ஹையில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறது தான் ஒரு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு ரிஜெக்ஷன் ஆர்டர் நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ அந்த ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோன்னா எனக்கு மார்க்கெட் புல் பேக் ஆனோன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகே? எனவே நம்மளுக்கு வந்து லாஸஸ் வர மாதிரி தெரிஞ்சால் சடனாக நம்ம என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டை டெவலப் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அப்போ அமௌண்ட்டை டெவலப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக
மார்டிங்கில் போட்டோம்னா உடனே ரெக்கவர் ஆகிடும். ட்ரேடிங் பொறுத்தவரை பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தால் தான் நீங்கள் சஸ்டெயினாக நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ப்ராஃபிட் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரீடெஸ்ட் ஹையை டச் பண்ணுற வரைக்கும் மறுபடியும் மேலே போவோம். ஸோ நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணுவோம். கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தையும் பார்த்துட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ பை தான் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி பை போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். சைமல்டேனியஸ் ட்ரேட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் யாரும் சைமல்டேனியஸ் ட்ரேட்ஸ் போடாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நல்லா கற்றுக்கிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபண்டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் சைமல்டேனியஸ் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்மால் ஃபண்டு வச்சுருக்கவங்க, ஸோ அதிகமான ரிஸ்க் ஃபேக்டரில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ சைமல்டேனியஸ் ட்ரேட் போடுறதை விட சிங்கிள் ட்ரேடாக போடுங்க. ஓகே, இப்போ ப்ராஃபிட் மேக் பண்ணிடுச்சு. ஓடிசி மார்க்கெட்டை பொறுத்தளவில் பே அவுட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓடிசி மார்க்கெட்டில் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு பே அவுட் நல்லா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் நாட் ஏ லைவ் மார்க்கெட். ஸோ லைவ் மார்க்கெட்டும் அது கிடையாது. மேக்ஸிமம் ட்ரெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஓடிசியில். ஓவர் ட்ரேட் பண்ண வேண்டாம் ஓடிசி மார்க்கெட்டில். இப்போ மறுபடியும் 2 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ $15 15 + 15 எனக்கு ஒரு $30 இப்போ லாஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு இம்மீடியட்டாக நான் ரெடி பண்ணிக்கணும். நான் அடுத்தது என்ன பண்ணுவோம், 30 + 30 டபுள் அப் த அமௌண்ட். அப்போ தான் நான் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ட்ரேடில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ நான் 30 ரெடியாக வச்சுக்கிட்டா தான் நம்ம ட்ரேடை இது க்ளோஸ் ஆனோம்னா இமீடியட்டாக நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண முடியும். $30 நான் டபுள் டைம் ப்ளேஸ் பண்ணிருக்கேன். 15 போட்டதுனால நம்ம டபுள் அப் த அமௌண்ட். ஸோ 15 + 15 30ன்றதுனால இப்போ நான் வந்து $60 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 30 + 30. நான் இப்போ ஒரு செல் ட்ரேட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு பேரிஷ் கேண்டில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் ஒரு செல் ட்ரேட் போட்டிருக்கேன். ஓகேவா? இது மார்டிங்கில் நான் ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
ஓகே, எனக்கு வந்து இப்போது ரெக்கவர் ஆகிட்டு சரிங்களா. ஸோ இப்படி தான் மார்டிங்கல் அப்படின்றது டெவலப் த அமௌண்ட். இப்போ மார்க்கெட் மேலே ரீடெஸ்ட் ஹையை டச் பண்ணுறதுக்காக மறுபடியும் மேலே போகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு பை ட்ரேடு ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிடுவேன் சரிங்களா. இடையில நம்மளுக்கு ஒரு ரீடெஸ்ட் லோ வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரீடெஸ்ட் ஹைக்கு நியரஸ்ட்டாக நெருங்கும் கண்டிப்பாக. ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்ததுனால தான் நான் இப்போ வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் பார்க்கணும். இதேமாரி டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளியில் வந்துடும். இன்னைக்கு மார்க்கெட்டு சரியில்லை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லாஸஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், நாளைக்கு நம்ம லாஸ் வந்திருக்கு, ஒரு 2-3 ட்ரேட்ஸ் தொடர்ந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா அப்போயே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நான் இதோட நான் டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 ட்ரேட்ஸ் வந்து டேட்டா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பை தான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஹையை நியரஸ்ட் எப்படி நெருங்குவான்றதுனால, ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் இருந்ததுனால அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் ஒரு பை ட்ரேட் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எஸ், ஸோ நியரஸ்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ், கோடெக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண. கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.